நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா இந்த வீடியோல நான் காட்டக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு புதுமையா இருக்க போகுது. சோ அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலோட செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா கூகுள் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க ஃபைண்ட் மை டிவைஸை பார்க்கலாம். அந்த ஃபைண்ட் மை டிவைஸ்ல ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுதுன்னு நினைக்கிறேன். சோ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாதீங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க போனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. அதுக்கப்புறம் கூகுள்குள்ள போங்க. மேல ரெக்கமெண்டட் ஆல் சர்வீஸ், அப்போ ரெக்கமெண்டட் குள்ள போனீங்கன்னா ஃபைண்ட் மை டிவைஸ். நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி நான் உள்ள போயிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட டிவைஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸோட வேற எந்த டிவைஸ் எல்லாம் கனெக்டட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால இதை செக் பண்ண முடியும். டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் ஃபைண்ட் மை டிவைஸ் செட்டிங்ஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மை டிவைஸ்னா என்ன? இஃப் யூ லூஸ் திஸ் டிவைஸ் ஆர் எனி கனெக்டட் ஃபாஸ்ட் பேர் அக்சசரிஸ் யூ கேன் யூஸ் ஃபைண்ட் மை டிவைஸ். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த மிஸ் ஆன டிவைஸை நம்ம கண்டுபிடிச்ச முடியுமா? அது ஆப் வழியாகவும் வெப் வழியாகவும். ஸோ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ண நினைச்சா முடியுமா? ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ட்ரை பண்ணா டர்ன் ஆஃப் பண்ணணும்னா நீங்க மஸ்டா உங்க போன்ல நீங்க என்ன லாக் வச்சிருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணா மட்டும்தான் இதை நீங்க ஆஃப் பண்ண முடியும் இருக்காங்க. இதுக்கு ஒரு லாக் கொடுத்திருக்காங்க. இதை சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். யூஸ் ஃபைண்ட் மை டிவைஸ். இதை நீங்க ஆஃப் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா அந்த நம்பர் கொடுத்தா மட்டும்தான், நம்பரோ பின்னோ பேட்டர்னோ ஃபேஸ் லாக்கோ அதை யூஸ் பண்ணா தான் இதை நீங்க ஆஃப் பண்ணணும். சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துறேன். ஸோ யாராலையும், உங்களை தவிர வேற யாராலையும் இந்த ஃபைண்ட் மை டிவைஸை ஆஃப் பண்ண முடியாது. அடுத்ததா கூகுளோட இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை கண்டிப்பா உங்க போன்ல நீங்க பயன்படுத்தியே ஆகணும். ஏன்னா நீங்க உங்க போன்ல நிறைய மீடியா ஃபைல்ல ஹேண்டில் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா 2 விஷயத்துல போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஒன்னு உங்க போனோட அந்த ஸ்டோரேஜ்க்குள்ள, இன்னொன்னு SD கார்டு. இந்த 2 பகுதியில தான் ஸ்டோர் ஆகும். நீங்க என்னதான் வந்து மீடியா ஃபைலை டெலீட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பா இந்த 2 இடத்துல போயிட்டு சேவ் ஆகும் எல்லா மீடியா ஃபைல்ஸ். சோ அப்படி தேவையில்லாத ஃபைல்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வழிகளில் நீங்க வந்து கிளீன் பண்ணுவீங்க. ஆனா இந்த கூகுளோட அப்ளிகேஷன் உங்க போன்ல இருந்தா போதுமானது. எல்லாத்தையும் அது பார்த்துக்கணும். அந்த அப்ளிகேஷனை சமீபத்தில் புதுப்பிச்சிருக்காங்க வேற லெவல்ல. வாங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நம்ம போன்ல இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா என்ன சொல்றது, இந்த ஸ்டோரேஜை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டங்க. ஸோ அதுக்காகவே உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன் தான் இது. எத்தனை பேர் பயன்படுத்துறீங்கன்னு தெரியல. நான் அப்பப்போ பயன்படுத்துவேன். ஸோ பிளே ஸ்டோருக்கு போயிடுவோம். ஸோ இதாங்க ஃபைல்ஸ் பை கூகுள். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் நான் வந்து இன்ட்ரோல சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓப்பன் பண்ணலாமா? பாத்தீங்களா, கீழே எந்த வித டேபும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்திருந்தீங்கன்னா 3 வகையான டேப் கொடுத்துருப்பாங்க. கிளீன் பண்ணக்கூடிய ஒரு டேப், அது இதுன்னு கொடுத்துருப்பாங்க. டக்கு டக்குன்னு அந்த பகுதிக்குள்ள போயிட்டு நீங்க சரி பண்ணிக்கலாம். இப்போ அப்படி இல்லை. ஒரே பேஜ்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. எல்லா டேபையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பிளஸ் அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் ரைட்ல ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட் நீங்க ஸ்கேன் பண்ணி ஷேரும் பண்ண முடியும், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை கொடுத்துருக்காங்க. சரி, இதுல கிளீனிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு. அதை எங்க போய் வச்சாங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்கா, அதுக்குள்ள போயிடலாம். பாத்தீங்கன்னா கிளீன் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அதை நம்ம தட்டுவோம். பாத்துட்டீங்களா மக்களே? தட்டின உடனே இந்த பேஜ் ஓபன் ஆகுது. இந்த பேஜ் தான் ஆரம்பத்துல நம்ம அப்ளிகேஷன் ஓபன் பண்ணோம்னா டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே சுருக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஹேம்பர்கர் ஐகான் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள சுருகி வச்சுட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு நம்மளுடைய போனோட ஸ்டோரேஜ்ல, SD கார்டுல எவ்வளவு அவைலபிளா இருக்கு, இதை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட முடியும். அதுக்கு ஏத்த மாதிரி கிளீனிங் ப்ராசஸும் இதுல நடக்கும். செமல, ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். இந்த செட்டிங்கை நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் கண்டிப்பா நீங்க பயன்படுத்தியே ஆகணும். ஏன்னா உங்க போன்ல நிறைய அப்ளிகேஷன் நீங்க ஹேண்டில் பண்றீங்க. அப்படி ஹேண்டில் பண்ணும்போது ஒரு சில அப்ளிகேஷன் உங்க போனோட பேக்ரவுண்ட்ல உட்காந்துக்கிட்டு உங்க போனோட பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா
பண்ணீங்கன்னா அந்த பேட்டரியோட லைஃப் இருக்கு பாத்தீங்களா, காலப்போக்குல குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இத முறையா நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா உங்க போனோட பேட்டரி லைஃப் செமையா இருக்கும். சோ அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், உங்க போனோட செட்டிங்ஸ் குள்ள போங்க. அதுக்கப்புறம் பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர், அப்படியே பேஜ் கொஞ்சம் ஸ்க்ராலிங் பண்ணீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம தட்டினா பாருங்க, டிவைஸ் கேர் ஆட்டோமேட்டிக்கலி பெர்ஃபார்ம் ஆப்டிமைசேஷன் டு கீப் யுவர் போன் ரன்னிங் ஸ்மூத்லி. திஸ் இன்க்ளூட்ஸ் க்ளோசிங் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அண்ட் கிளீனிங் மெமரிஸ். ரெண்டு விஷயங்கள் இதுல ஹைலைட் பண்றாங்க. பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை கிளீன் பண்ணுமா, அதே மாதிரி தேவையில்லாத மெமரியை வந்து ரெடியூஸ் பண்ணுமா. இந்த ரெண்டு விஷயங்களும் நடக்கும். லாஸ்டா ஆட்டோ மெமரி கிளீனிங் எப்போ நடந்துச்சுன்னா 12 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனா இஷ்யூஸ் கேன் அக்யூர் இஃப் யுவர் phone is left on for a long time without restarting. Set up auto restart to keep your phone running in the best condition. லாஸ்ட் எப்போ நடந்திருக்கு, 524 நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ரீஸ்டார்ட் வென் நீடட், அதை தட்டுவோம், என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தா 1 2 3 வகையான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. Restart when needed. Your phone will restart automatically when performance issues are defected. எப்போ தேவையோ அப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆன் ஷெட்யூல் ஒரு டைம் பிரகாரமாக செட் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டயத்தில் கரெக்டாக என்ன ஆகும்னா ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகி இந்த பேக்ரவுண்ட் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணும், மெமரியை வந்து ரெடியூஸ் பண்ணி மெமரியை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் ஷெட்யூல் பண்ணுறா இருந்தால் நைட்டு 12 மணிக்கோ 1 மணிக்கோ நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டீங்கன்னா காலைல உங்கள் ஃபோன் எடுக்கும் போது செம்மையாக இருக்குங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு. வேணுங்கிறவங்க இந்த ஆட்டோ ஆப்டிமைசேஷனை வந்து யூஸ் பண்ணுங்க. ஆஃப்ல இருந்தா ஆன் பண்ணி வச்சுட்டு ஷெட்யூலை செட் பண்ணி விட்டுருங்க. டாடா பாய். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோல 3 முத்தான விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். கண்டிப்பா ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.